ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் வந்து வீடியோ போட்டேன்னா அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைத்துவிடும். விதவிதமான மணி ஏர்னிங் ஆப் உங்களுக்காக தினந்தோறும் காத்துட்ருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புதுவிதமான மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீ பேடிஎம் கேஷ் சம்பாதிக்கலாம். நண்பர்களே, நம்ம வந்து வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய தகவல். அது என்னென்னா, நீங்கள் வந்து நான் ரிவ்யூ பண்ணுற அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பேடிஎம்மில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க. காசு கிடைச்ச பிறகு திரும்பவும் ஒர்க் பண்ணுங்கள். அது காசு வந்து அவங்க தரலைன்னா அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ வர மேக்ஸிமம் எல்லா அப்ளிகேஷன்லேயும் வந்து காசு தராங்க. ஒரு சில அப்ளிகேஷன் வந்து ஒரு சில நேரத்தில் ஃபேக் ஆகிடுது. அந்த மாதிரி அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணிவிட்டு வந்து பேடிஎம்மில் ரிக்வெஸ்ட் கொடுங்க. காசு கிடைச்சிச்சின்னா வந்து அதில் ஒர்க் பண்ணுங்கள். காசு கிடைக்காத பட்சத்தில் அதில் ஒர்க் பண்ணாதீங்க. புதிய அப்ளிகேஷன் அதுக்குள்ளே வந்துடும். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த வகையில் இது ஒரு புதிய அப்ளிகேஷன் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷனுக்காக நம்ம வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் போகலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள், அனிமல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் கிடைச்சிடும். அல்லது கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 5.0 இதனுடைய ரேட்டிங் நல்லா இருக்குது. மக்களுடைய ரிவ்யூலாம் நல்லா இருக்குது. படித்து பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் கேட்குது. நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்த பிறகு ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனை வந்து நீங்கள் வந்து அலோட் கொடுத்துக்கோங்க. அலோட் கொடுத்த பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சைனப்பை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சைனப் பேஜ் கிடைக்கும். அந்த பேஜில் வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோடு கேட்கும். அந்த ரெஃபரல் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் ஓடிபி நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ண உடனே வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஏறக்குறைய 5 டாஸ்க் கிடச்சிருக்குது. இந்த ஒவ்வொரு டாஸ்க்லேயே வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இதில் நான் வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்த பிறகு பாருங்கள், இப்போ எனக்கு ஏறக்குறைய வந்து இதில் வந்து 25 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்குது. ஒரு ஹிட்டு கிடச்சிருக்குது. இதில் நான் வந்து ஏறக்குறைய 22 முடிச்சிட்டேன். மீதி பேலன்ஸ் இருக்குது. சிம்பிளாக நம்ம இப்போ வந்து பண்ணி பார்ப்போம். வியூ ஃபேக்ட்ஸ் அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள், ஜஸ்ட் வந்து 5 செகண்ட் வரும். ஒரு விளம்பரம் வர பேக் பண்ணுங்கள். 5 செகண்ட் இது முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது முடிஞ்சிட்டு இங்கே பாருங்கள், கோ பேக் கொடுத்துக்கோங்க. கோ பேக் கொடுத்த பிறகு திரும்பவும் அதே பேஜுக்கு வந்துடும். திரும்பவும் நான் வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு விளம்பரம் வர பேக் பண்ணுங்கள். இப்போ வந்து 5 செகண்ட் டைமர் ஓடிட்டுருக்கோம். இப்போ முடிஞ்சிட பாருங்கள். இப்போ நான் கோ பேக் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, இப்போ எனக்கு வந்து இது பூர்த்தி ஆகிடும். வந்து திரும்பவும் நான் வந்து வியூ ஃபேக்ட்ஸ் கொடுக்குறேன். நான் இப்போ பாருங்கள், ஒரு விளம்பரம் வரும். விளம்பரம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெட்டு ஸ்லோவாக இருக்கனால லேட் ஆகுது. இப்போ வந்து வந்துட்டுருக்குது. இப்போ வந்து கோ பேக் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நண்பர்களை, வந்து எனக்கு வந்து 1 பேலன்ஸ் இருக்குது. அநேகமாக நான் வந்து ஒரு இம்ப்ரெஷன் சரியாக செய்யலைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து திரும்ப அந்த இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன். ஒரு விளம்பரம் வருது, பேக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 5 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் சிம்பிளாக கோ பேக் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நண்பர்களே, எனக்கு 25 இம்ப்ரெஷனையும் நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்கள் இப்போ நான் சொன்னப்போல் வந்து எல்லா 25 இம்ப்ரெஷனையும் முடித்த பிறகு ஒரு ஹிட்டு கிடைக்கும். அதாவது ஹிட்டு என்பது வந்து அந்த கிளிக்கு. நீங்கள் அந்த ப்ளே ஸ்டோரோ அல்லது வெப்சைட்டோ எங்கே போனாலும் வெயிட் பண்ணுங்கள். நான் சிம்பிளாக வந்து திரும்ப அந்த கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இப்போ நம்ம வந்து ஹிட்டு எப்படி பண்ணலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் சிம்பிளாக இந்த வியூ ஃபேக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஒரு விளம்பரம் வரும். இப்போ நான் விளம்பரம் வந்த பிறகு இப்போ பாருங்கள், இந்த விளம்பரம் வருது. இதுக்குள்ளே நான் போகிறேன். இதுக்குள்ளே நான் போய் வந்து இங்கே ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியது வரும். நான் இங்கே வந்து சிம்பிளாக ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெப்சைட்டில் நான் போய் ஒரு 30-40 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு சிம்பிளாக பேக் வந்து இப்போ எனக்கு பாருங்கள், எனக்கு இங்கே பூர்த்தி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஏறக்குறைய 25 இம்ப்ரெஷன் ஒரு ஹிட் பண்ணதுக்கு எவ்வளோ காசு கிடச்சிச்சு என்பதை பற்றி நான் பார்க்குறதுக்கு அந்த 3 லைன்ஸில் வந்துடுறேன். 3 லைன்ஸில் வந்த பிறகு இங்கே பாருங்கள், ஆர்னிங் எக்ஸ்பென்ஸ் அதுக்குள்ளே நான் வந்துக்கிறேன். அதுக்குள்ளே வந்த பிறகு பாருங்கள், எனக்கு ஏறக்குறைய வந்து ₹1.75 கிடச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் வந்து கிளிக் பண்ணதுக்கு எனக்கு ₹1.75 கிடச்சிருக்குது. இல்லை இதே மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வந்துச்சுன்னா ஏறக்குறைய ₹2 கிடச்சிடும். ஒரு இம்ப்ரெஷனுக்கு வந்து ₹2 கிடைச்சிடும். அதே மாதிரி வந்து ஏறக்குறைய உங்களுக்கு 5 இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். 1, 2, 3, 4, 5 கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் செகண்டில் போய்க்கிறேன். செகண்டில் போன பிறகு என்ன கிடச்சிருக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த செகண்டில் வந்து எனக்கு ஏறக்குறைய 25 வியூ கிடச்சிருக்குது. ஒரு டவுன்லோட் கிடச்சிருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படியே வந்து சாலிடாக ₹2 கிடச்சிடும். அதே மாதிரி மூணாவது இதில் வந்து பார்த்துக்கோங்க. மூணாவது இதில் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். மூணாவதில் பாருங்கள், ஏறக்குறைய 25 இம்ப்ரெஷன் ஒரு ஹிட்டு கிடச்சிருக்குது. ஸோ இதில் வந்து ₹1.75 கிடச்சிடும். எப்படியே வந்து ஏறக்குறைய வந்து ₹7, ₹8 உங்களுக்கு வந்து சாலிடாக கிடச்சிடும். நீங்கள் வந்து இந்த 3 லைன்ஸில் வந்துடுங்க. 3 லைன்ஸில் வந்த பிறகு வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா உங்கள் நண்பர்களுக்கு இங்கே ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் உங்கள் ரெஃபரல் கோடை வந்து ஷேர் பண்ணி அதன் மூலிமா அவங்க இணைஞ்சால் நீங்கள் இன்னமும் அதிகமாக சம்பாதிக்கலாம்.
சம்பாதிக்கலாம். அப்புறம் இங்கே காசு எப்படி எடுக்கலாம் என்பதை பற்றி பார்க்குறதுக்கு இந்த பேடிஎம்மை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பேடிஎம்மை கிளிக் பண்ணும்போது இந்த ஏற்கனவே இந்த 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஃப்ரீ சார்ஜ், பேடிஎம், மோபிக்விக் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து அமௌண்ட் வந்து 10 ரூபா சேர்ந்த உடனே நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஃப்ரீ சார்ஜில் வந்து 10 ரூபா சேர்ந்த உடனே நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். பேடிஎம்மில் வந்து எவ்வளோன்னு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அப்ளிகேஷன் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதில் நீங்கள் வந்து தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். இவங்க காசு தராங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கு என்னுடைய சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.